ஹாய் பட்டோஸ், என்னடா எடுத்தது இப்போ மழை பனியாக காட்டிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? வெதர் நல்லா இருந்ததுங்க, அதனால் சும்மா ஒரு ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக எடுத்துக்கிட்டேன். நாங்கள் ஒரு கோவில் போயிட்டுருக்கோம், அந்த கோயிலை பற்றி தான் பேச போகிறேன். இது வந்து உக்கரது மாரம்மான்னு சொல்லி கர்நாடகாவில் இந்த கோயில் பேர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். நாங்கள் மைசூர்லேருந்து 1 மணி நேரம் ட்ராவல், அங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஏறி போனோம். அங்கே போய் ஆற்றுல குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போனோம். அங்கே போய் பூஜை சாமான் வாங்கினோம். 3 விதமாக இருக்குது: கோழி தடை, முட்டை தடை, பூஜை சாமான், அப்புறம் தண்ணி தடை, அது தனியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ஒருத்தவங்கக்கிட்டே வாங்கினோன்னா ரேட் கம்மியாகுங்க. நான் வந்து முட்டை தடை மட்டும் வாங்கினேன். எங்கள் அக்கா அம்மாலாம் அவங்கவுங்க தனித்தனியாக வாங்கிக்கிட்டாங்க. இது அடிக்கிறதுக்கு வந்து தனியாக காசு கொடுக்கணுங்க. இது வந்து எல்லாம் வச்சுட்டு இடத்த காலில் தாண்டி போயிட்டு திருப்பி பார்க்காம போகணுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அதை செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான் வாங்கினேன். இதில் எள்ளு கண்டிப்பாக கொடுப்பாங்க. எள்ளு வந்து இறைக்கணும், கோயிலை சுற்றி 7 ஜென்மம் பாவம் தீரும்னு சொல்லுவாங்க, அதுக்காக அந்த எள்ளை இறைப்போம். அது முடிச்சுட்டு கோயிலை சுற்றிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டோங்க. என்ட்ரன்ஸில் நின்று சாமி கும்பிட்டோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், திங்கட்கிழமை அதுவுமா சண்டே பௌர்ணமி அப்புறம் அமாவாசைக்கெல்லாம் வந்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும், நகரவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். கோயில் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25 வருஷமாக இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நாங்கள் சின்ன வயசில் போகாத இடமில்லை இந்த கோயிலில், அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு இடம் இது. இதுதான் சுயம்பு அம்மனுங்க. இன்னொரு சுயம்பு அம்மனுக்கு தான் உள்ள கோயில் கட்டியிருக்காங்க. இந்த அம்மனை எடுக்க முடியல, அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இங்கே எப்பவும் போல் தாங்க வெளியே தேங்காய் பழம்லாம் உடச்சி கொடுத்துருவாங்க. உள்ள என்ட்ரன்ஸில் போய்ட்டு சாமி பார்க்கலாம். பாருங்கள், சாமி அம்மனோட முகம் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோ அம்சமாக தெரியுது பாருங்கள் அந்த இருட்டில் கூட. நல்லா சாமி திருப்தியாக சாமி கும்பிட்டு அவர்கிட்ட கேட்டு வீடியோ ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டேங்க. அம்மனோடதை எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு முன்னாடியே நாங்கள் கோழியெல்லாம் இது பண்ணி படைச்சிட்டு சமைக்கிறதுக்கும் சொல்லிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு போகிறதுக்குள்ள அங்கே சாப்பாடு ரெடி ஆயிடும். இங்கே தண்ணி தடைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து தண்ணி தடை. இது இடத காலில் தாண்டிட்டு புடுத்துன்னு சொல்லிட்டு போகணும், அதாவது விட்டுச்சின்னு சொல்லிட்டு போகணும். இது முடிச்சோன்னா டிஸ்ட்ரிக் அழிவுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக இதை செய்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு 10-20 ரூபா போடணும். அதுக்குள்ளே சமையலெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அங்கே போய்ட்டு ஒரு 10-20 பேர்த்துக்கு நாங்கள் பரிமாறினோம். 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கனு, ஒரு 10 களி, 500 ரூபா தான் ஆச்சு. திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணி ஆச்சுங்க. 4 மணி போல் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. கிளம்பி பார்த்தா ஒரு ஆறு இருந்துச்சுங்க. அந்த ஆற்றுல போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு கிளம்பி